ரொம்ப காலமா இந்த ரூமுக்குள்ள யாருமே வரல போல இருக்கு. சொப்னா பயப்படாத. நான் இருக்கேன், பயப்படாத. Come in. என்ன சொப்னா? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என்னால இங்க இருக்க முடியாது. ஏமா உனக்கு என்னாச்சு? எனக்கு வயசாலிக்கு வந்த மாதிரி கனவு வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னோட மறு பிறவி. போன பிறவியில இந்த கோட்டை பங்களாவுல தான் வாழ்ந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாம நானும் ராஜாவும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சொப்னா, ப்ளீஸ் சொப்னா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நாளைக்கு விடிஞ்சது நாம எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம். ஓகே சொப்னா, லெட்ஸ் கம் ஆன். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் விஜய், இந்த வேலையை விட்டுடுங்கன்னு. ப்ளீஸ், நம்ம நல்லதுக்காக தான். இந்த வேலையை விட்டுடுங்க. மனித எலும்பு கூடுகள் பங்களாவோட பாதாள அறையில இருக்கா? என்னாச்சு சொப்னா? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? நான் கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டியா? என்னாச்சு சொல்ல போறியா இல்லையா? சொப்னா, என்னாச்சு? சொப்னா, சொப்னா, ராஜா, சொப்னா, சரி வா போலாம். நாம எல்லாரும் உடனே இங்க இருந்து போயிடலாம். யாரும் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. இந்த இடத்தை விட்டு யாரும் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா காவலுக்கு 3 பேர் இருக்கும். சொல்லட்டுமா டார்லிங்? முதல் ஆளு சூப்பர்மேன் ஜெகன். ஹாய் டார்லிங். ரொம்ப நைஸா கொலை பண்ணுவாரு. சாகர வரைக்கும் வலியே தெரியாது. ராஜசேகர் 2வது சிங்கம். ஒரே வெட்டில இதயத்தை எடுத்து வெளியே வீசிடுவான். இரக்கமே இல்லாத பயங்கரமான கொலைகாரன். 3வது முரட்டு புலி டைகர். பணத்துக்காக அவன் எதையும் செய்ய தயார். எதிரிய சித்திரவதை செஞ்சு சாகடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். இந்த பேரழகி என்னோட பிரியமான காதலி காமினி. என் மேல கொள்ள ஆசை வச்சிருக்கா. நான் எத்தனையோ அழகிகளை பார்த்திருக்கேன். சூப்பர். ஆமா, இந்த பேரழகி யாரு தளதளன்னு இருக்காங்களே, எந்த கடையில அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க? சார், நீங்க எவ்வளவு அழகாத்தான் சார் இருக்கீங்க. நான் சரியான ஜோடின்னு சொன்னேன். ரொம்ப புத்திசாலி நீ. எங்களை சரியா புரிஞ்சுக்க. யார் நீங்க? எல்லாரும் இங்க இருந்து போங்க. அங்கிள், இவங்களோட போட்டோ நான் பேப்பர்ல பார்த்தேன். இவங்க பேங்க்ல கொள்ளை அடிச்சவங்க. யா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய.
கைக்கு, அடுத்த குறி உன்னோட தலைக்கு தான். குமாரசாமி நீயா? குமாரசாமியோட பணத்தை தான் நீ உன் கண்ணால பார்த்தது விஜய் சார். நான் போட்ட வேஷம்தான் பாருங்க. என் அண்ணன், அதோட எங்க பாஸ் அர்ஜுன் ரொம்ப நாளாவே இந்த பழைய காலத்து ஆண்மன மேல எங்களுக்கு ஒரு கண்ணு. பேங்க்ல நாங்க பணத்தை கொள்ளடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஒழிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். அப்பதான் நீ இங்க வந்த. சொல்றத கேட்டுக்குங்க. எங்க கூட்டாளி இங்க கொள்ளடிச்ச மீதி பணத்தோட இங்க வர வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்க கைதிங்க தான். பேசாம உங்க ரூமுக்கு போங்க. இன்னொரு விஷயம், நீங்க யாராவது பிரச்சனை பண்ண நினைச்சா உங்க உயிர் உங்க உடம்புல இருக்காது. போங்க. பைத்தியம், இதுக்கு போய் அழறிய? விஜய் அண்ணா, இப்படி நாம வாயை மூடிட்டு உட்கார்ந்திருந்தா அவங்க நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவானுங்க. அவங்கள நம்ம அடிச்சு ராஜா, அது எப்படி முடியும்? நாம வெறுங்கையோட இருக்கோம், அவனுங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு. இல்லன்னா நாம ஏதாவது செஞ்சாகணும். ராஜா வேண்டாம், பிளீஸ் பிளீஸ். இதைத்தான் தலையெழுத்து என்று சொல்வது. நான் கேட்காமலேயே எனக்கு தேநீர் எடுத்து வருகிறாயே என் நண்பே. உனக்காக எடுத்துட்டு வரல, எனக்காக ஒரு கோப்பை கொண்டு வாருங்கள். வேணும்னா நீயே போய் எடுத்துக்க. என்ன திமிரு உனக்கு? ஒண்ணுமில்ல, நீதானே சொன்ன என்ன டீ போட்டுக்க சொல்லி. உடனே எனக்கு தோணுச்சு உன் கையால நல்ல டீ குடிக்கிறேன்னு. வெளியில ரொம்ப நல்ல கிளைமேட், நாம அங்க போய் ஜாலியா இருக்கலாமா? போமா போ.
மேல இருந்து தான் கீழே விழுந்தான். பயமா இருக்கு. நாம இங்கிருந்து போயிடலாம் வாங்க. என்ன எப்ப நம்ம கூட்டாளி பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தோட இங்க வரானோ அது வரைக்கும் யாரும் வெளியே போக முடியாது. அர்ஜுன், ராஜசேகர் மேல போயிட்டான். ஆனா பேங்க்ல கொள்ளையடிச்ச பணத்தை மட்டும் நமக்கு விட்டு போயிட்டான். லெட் அஸ் செலிப்ரேட். எனக்கு ஒண்ணும் புரியல. யார் அவனை கொலை பண்ணது? இந்த கொள்ள கூட்டத்துல ஒருத்தன் கூட அவனை கொலை பண்ணிருக்கலாம். ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனை இப்படி கொலை பண்ண முடியாது. பேயால தான் இப்படி கொலை பண்ண முடியும். என்ன மனுஷங்களா இவனுங்க? வெறி பிடிச்ச நாய்ங்க இவங்க. மனுஷனுங்களே இல்ல. அப்படி மனுஷனா இருந்தா இவங்க நண்பனோட சாவுக்காக ஜாலியா குடிச்சிட்டு கூத்தாட மாட்டானுங்க. சொல்லட்டுமா? சரி, நீங்களே சொல்லுங்க. அண்ணா, எங்க என் மூச்சு கண்ணாடி கண்ணாடி, என் கண்ணாடி எங்க? ஐயோ, என் கண்ணாடி கிடைச்சிச்சு.